Hey guys, welcome back to our channel Random Stuffs Tamil. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினமுமே இரவு டாரோ ரீடிங், பைல் ரீடிங் அண்ட் லைவ் ரீடிங், பர்சனல் ரீடிங் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இன்னைக்கு நாளோட டாபிக் பார்த்தீங்கன்னா past, present, future energies, guidance for your relationship with this beautiful amethyst மட்டும் எங்க தனியா ஓடுறாங்க. எஸ், with this beautiful lovers oracle card. ரொம்ப குவாலிட்டியான கார்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ, நம்ம எவ்வளோ கனெக்ஷன் பில்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ எனர்ஜிஸ் இதுக்கு கிவ் அண்ட் டேக் பண்ணுறோமோ, அவ்வளோ the card will be giving precise ஒரு எஸ் ஓகேங்களா. ஸோ யூ கேன் கெட் பியூட்டிஃபுல் கைடன்ஸ் ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப். ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் வேறெவர் யூ ஃபீல் ஸ்டக்ட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், இதுக்கு மேலே ஏதோ தவறு பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியலை, மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன், மூவ் ஆன் ஆக முடியலை, இல்லை பார்ட்னரோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது, ஓகேங்களா. அப்படி இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப்போட பேட்டர்ன், ஏன்னா சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சைக்கிள் வந்து கான்டாக்ட் நோ கான்டாக்ட், பிரேக்கப் பேட்சப் இப்படியே போகிட்டு இருக்கும். ஆர்எல்ஸ் யூ ஆர் இன் அ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பா, இல்லை சோல்மேட் கனெக்ஷனா, என்ன நல்லது இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கைடன்ஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும். உங்களுக்கு என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் 9841349436 அப்படின்ற வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுறது மூலயமாக நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வில் காண்டாக்ட் யூ அண்ட் கைட் யூ த்ரூ புக்கிங் ஸ்லாட்ஸ் இன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, பைல் செலெக்ஷன் 3 கார்டு 3 பைல். ஓகேங்களா. 333. ஓகேங்களா. எஸ், போயிடலாமா. எஸ். ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எனர்ஜிஸ், பியூர்லி கைடன்ஸ். உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் அப்படின்றதுனால, இது ஒரு காமன் ரீடிங் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன பைல் உங்களுக்கு ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் செலெக்ஷன் மெயினாக ஒரு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், அகேன் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், அகேன் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். முடிஞ்சால் 5 இல்லைனா 3 இல்லைனா 1க்கே திருப்தியாக இருக்கு மேம், எனக்கு வந்து இந்த பைல் தான் அப்படின்ட்டு நான் கிறிஸ்டல்ஸும் வைக்கிறேன், இந்த பைல் தான் மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் சூஸ் இட். ஓகேங்களா. உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறத, இந்த ஹார்ட் என்ன எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கன்வே பண்ணுறாங்க பார்ப்போம். பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகேங்களா. பைல் 1, பைல் 2, பைல் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1க்கு ப்ளூ கலர், பைல் 2க்கு கிளியர் ஸ்குவாட்ஸ், பைல் 3க்கு அமெத்திஸ்ட் வைக்கிறேன், பர்பிள். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எனர்ஜிஸ் 3 கார்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு டீப் இன், டேக் யோர் டைம் அண்ட் சூஸ் யோர் பைல் வைஸ்லி. உங்களுக்கு ரெசினேட் ஆகுதா பார்ப்போம். சரிங்களா. ஓகே, இப்போ நான் இந்த பைல்ஸை திருப்புறேன். இதில் வர வேர்டிங்ஸும் உங்களுக்கு வந்து என்ஸ் இட்ஸ் அ பைல் செலெக்ஷன், உங்களுக்கு இந்த வேர்டிங்ஸும் ரெசினேட் ஆச்சுன்னா யூ கேன் சூஸ் இட் வைஸ்லி பெட்டர். ஓகேங்களா. ஸோ பைல் 1, சீக்ரெட் அட்மைரர். someone has deeper feelings for you then they are letting on. ஓகே, வெளியில் காட்டுறதை விட உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஆசை இருக்குது. வெளியில் காட்டும் பொழுது ஆசை இல்லாத மாதிரி, பாசம் இல்லாத மாதிரி, லவ் இல்லாத மாதிரி, ஆனால் சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இது வந்து நீங்கள் வந்து மேஸ்குலினாக இருந்தால் ஃபெமினைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனை நீங்கள் சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுறீங்களா, ஃபெமினைனாக இருந்தால் உங்கள் பார்ட்னரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் கார்டு வந்து அது சீக்ரெட் அட்மைரர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், nurtures the bond of friendship within your relationship and your love life will dramatically improve. ஓகேங்களா. எவ்வளோ ஒரு பேஷனேட்டான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஷி இஸ் ஃபீலிங் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் how he is holding her
இல்லைங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ளரிஷ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய லவ் லைஃப் வில் ட்ரமாட்டிக்கலி இம்ப்ரூவ். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வர சொல்லி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு கைஸ். இது ரெசனேட் ஆச்சுன்னா இது பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் கார்டு ஹார்ட் வித் விங்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். When you pass from this world, you take nothing with you but your soul and the memories you have shared with those you loved. ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்படின்ட்டா என்னன்னா மணின்னு ஓடி ரிலேஷன்ஷிப்பை பார்க்க மாட்டீங்களா? ஃபேமிலியில் ஒய்ஃப் வந்து உங்களோட அட்டென்ஷனுக்காக ஏங்குறாங்களா? உங்களோட பார்ட்னர் உங்களோட அட்டென்ஷனுக்காக ஏங்குறாங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வேறு விஷயங்கள், உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? யூ ஜஸ்ட் டேக் லவ் வித் யூ, மெமரிஸ் வித் யூ. உங்கள் சோல் அதை தான் கேரி பண்ணும். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் ஸ்டக்காக இருக்கீங்களா? உங்கள் பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலையா? இந்த ஹார்ட் ஆஃப் விங்ஸ் அதை தான் உங்களுக்கு கன்வே பண்ணுது. ஸோ இந்த 3 உங்கள் ரிலேஷன்ஷிப் எதில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 கிறிஸ்டல்ஸும் கொடுத்துட்டேன். ப்ளூ, ஒயிட் அண்ட் அமெத்திஸ்ட்னு சொன்னேன். இங்கே மொத்த கிறிஸ்டலும் எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது சென்சர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அந்த மாதிரி தான். கார்ட்ஸ் கொஞ்சம் லவ் ரிலேட்டட் அப்படின்னா அடல்ட் டைப் ஆஃப் கார்ட்ஸ் தான் வரும், நாட் மேட் ஃபார் கிட்ஸ் இந்த வீடியோஸ். அது ஆல்ரெடி நம்ம போட்டுட்ருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் நம்ம சூஸ் பண்ணலாம். மீது 2 பைல்ஸும் இருக்கட்டும். ஓகேங்களா? இது இங்கே இருக்கட்டும். உங்களோட ஃபர்ஸ்ட் பைல், செகண்ட் பைல், தேர்ட் பைல் இது இருக்கட்டும். ஸோ இந்த பைலில் இருக்க பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எனர்ஜிஸ் என்ன சொல்கிறாங்க? ஸோ பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எனர்ஜிஸ் ஃபார் பைல் நம்பர் 1. எல்லாமே பாருங்கள், எல்லா கார்டுமே என்னால் காட்டவே முடியாது போல. எல்லா கார்டுமே வந்து ஒரு ஃபெமினைன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது சீக்ரெட் அட்மைரர், அப்போ 1 பர்சன் தான் இங்கே இருக்காங்க, ஒரு பர்சன் தான். அப்போ அங்கே நம்மளுக்கு கார்ட்லேயே காட்டிட்டாங்க. ஒரு பர்சன் சீக்ரெட்டாக அட்மையர் பண்ணுறாங்க, சம்ஒன் வெளியில் காட்ட மாட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது, லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரீடம். There is nothing stopping you. The path is clear if you want to be. ஓகேங்களா? There is nothing to stop you. Second விஷயம் வந்து, close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstance you currently find yourself in. ஓகேங்களா? And a message for you. I am thinking of you this very moment. Your love fills me with light and I love you அப்படின்னு ஒரு அதுதான் சொல்கிறேன். பிகினிங் ஸ்டேஜ் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல, சீக்ரெட்டாக தான் அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து மெசேஜ் இருக்குது, ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. சீக்ரெட் அட்மையரர் இருக்காங்க, இங்கே ப்ரப்போஸும் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, போய் சொல்லலாம், தடங்கள் எதுவும் கிடையாது, பார்த்து கிளியராக தான் இருக்குது. அந்த சைடும் க்ரீன் சிக்னல் தான் இருக்குது, அங்கேயும் க்ரீன் சிக்னல் தான் இருக்குது, போய் சொல்லுங்கன்றாங்க. கார்டு எவ்வளோ கிளியராக அழகாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னோடய ஃபேவரட் கார்டு இது. இதில் ஒரு கார்டு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு டெடிகேட் பண்ண கார்டும் இருக்குது, பார்ப்போம். ஓகேங்களா? சூஸ் யோர் ஐ, க்ளோஸ் யோர் ஐஸ் தான். க்ளோஸ் யோர் ஐஸ் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூ டிசர்வ். ஓகேங்களா? ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இன்னுமே இதய முரளிலாம் உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கேர்ளும் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, பாயும் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க. இன்னுமே அந்த மாதிரி பீப்புள் இன்னுமே ப்ரப்போஸ் பண்ணாத அளவு, தைரியம் இல்லாத அளவு பீப்புள் வந்து இருக்கிறாங்க. உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பழசே மாறலை அப்படின்ற அளவு பீப்புள்ஸும் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மெசேஜ் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான். போகலாம், கண்ணை மூடி உங்களுக்கு உண்டான ஜாயை நீங்கள் டிசர்வ் பண்ணக்கூடிய ஆள். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேனிஃபெஸ்ட் த லவ் யூ டிசர்வ். ஓகேங்களா? அண்ட் கோ ஹெட். த மெசேஜ் ஃபார் யூ இஸ் பியூர்லி லவ். எல்லா கார்டுமே ஒரே மாதிரி த ஃபெமினைன் எனர்ஜிஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? So this is pile number 1. உங்களோட pile number 1. Freedom and a message for you is I love you ன்னு சொல்லியிருக்காங்க. Secret admirer, someone is having deeper feeling for you. ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க.
Pile 2 is all about friendship. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரும்போது ரிலேஷன்ஷிப் வந்து ட்ராமேட்டிக்கலாக தானாகவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அங்கே ஒரு இம்ப்ரூவைசேஷன் தேவைப்படுது. என்ன சொல்கிறாங்க பைல்ஸ்ன்னு பார்த்துருவோமா? எஸ், யோர் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எனர்ஜிஸ். ஃப்யூச்சரில் வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லையா, ஃப்யூச்சரில் லவ் இஸ் பாசிபிள். ஸோ கோ ஹெட். அப்போது உங்கள் வழி ஃப்ரீயாக இருக்குது. பாஸ்ட் எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், ப்ரெசென்ட்டில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஃப்யூச்சரில் வந்து அந்த லவ் அட்டைன் பண்ணிடுங்க. இது பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் எனர்ஜிஸில் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, கிளியர் ஸ்குவாட்ஸ் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். அக்செப்டன்ஸ். Acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. ஓகேங்களா? ஏன் மேனிஃபெஸ்டேஷன் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்னும் போது, which is not meant for us, that's why it's not working. It's beyond our control. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுக்கு வர முடியாது. ஒரு சின்ன ஆப்ஸ்டிகல்ஸால் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அதை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த விதமான ப்ரேயர்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனது. அதுக்குண்டு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம நடக்க வைக்க முடியும். வி ஆர் நாட் சூப்பர் ஹியூமன்ஸ். சூப்பர் ஹியூமன்ஸ் ஆக முடியும் வித் அ ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோமா? பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை அட்டைன் பண்ண முடியும். அக்செப்டன்ஸ் இஸ் அ கீ. அப்போ அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்டன்ஸ் இஸ் லவ். அக்செப்டிங் ஆஸ் தே ஹவ் தே ஆர். எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம், தவறாக இருந்தாலும் எனக்கு இது செட் ஆகலை, இது இந்த கேரக்டர் பிடிக்கல, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி இவங்க கிட்ட பேசாத, எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது, விச் இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் இன்னும் நீங்கள் பார்த்தீங்களா, த சேம் திங், ஷீ இஸ் ஹோல்டிங் ஹிம் அண்ட் ஹீ இஸ் ஹோல்டிங் ஹர். உங்களுக்கு எப்படி சிங்க் ஆகுது? அங்கே பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிங்கிள் ஃபெமினைன் எனர்ஜியோட கார்டு வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்டாக கொண்டு போங்க. ஃப்ரெண்டாக கொண்டு போகும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு தானாக அக்செப்டன்ஸ் வரும், எதிர்பார்ப்பு வராது, கண்டிஷன்ஸ் வராது. ஃப்ரெண்ட்னா இங்கே போறியா, ஒய்ஃப்னா என்ன கேட்பாங்க? போவாத. கேர்ள் ஃப்ரெண்ட்னா என்ன சொல்லுவாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸோட போறியா? போவாத. அப்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட போறியா? ஓகே, நானும் வரவா? இல்லை, சரி வேண்டாம், நீ போயிட்டு வா. அப்போது ரிலேஷன்ஷிப் வில் இம்ப்ரூவ், ஃப்ளரிஷ். கண்ட்ரோல் வேண்டாம். கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்பில் கைடன்ஸ். பாஸ்டில் இது நடந்துட்டு இருக்கா, சண்டை வருதா, ஏதோ ஒரு விஷயம் மாற்றுறீங்களா, நீங்கள் எதிர்பார்க்கறத செய்ய மாட்டுறாங்களா? ப்ரெசன்ட் எனர்ஜி பார்க்கலாமா? When it comes to matters of the heart, there is no right or wrong. Every choices you make expand your understanding of life and love. Expands your understanding of, okay, காதல்னு வந்துட்டா சரி தவறு எதுவும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நீ பண்ணுறது இது சரியில்லை, இது எனக்கு பிடிக்கல, நீ ரைட்டு, நான் ராங்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டா இங்கே எதுவுமே கிடையாது. பியூட்டிஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு. ஃப்யூச்சர் எனர்ஜி பார்க்கலாமா? If you could do anything, what it would be? What would it be? The answer dwells in your heart, not in your mind. For the heart is the gateway to the soul. அப்போ நீ ஒன்று செய்யணும்னா அது என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க எதிர்காலத்தில். அப்போது செய்யணும்னா என்னவா இருக்கும்? அந்த ஹார்ட்டில் தான் வந்து அந்த ஆன்சர் இருக்கும், மைண்டில் இருக்காது. ஹார்ட் தான் கேட்வே ஆஃப் த சோல். அப்போது ஹார்ட்டில் தான் அந்த ஆன்சர் இருக்கும். ஹார்ட் சொல்கிறத கேளுங்க. மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் பேலன்ஸ் இல்லையா? ஒரு கம்ப்ளீட் ரீடிங்கை நம்ம அது பேஸ்ட் பண்ணோம். மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சொல்கிறத கேளுங்க. டெக்கோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்மேட், இந்த செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்க சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட சோல்மேட் கனெக்ஷனில் வெறும் சோல்மேட்டாக மட்டும் இருக்காதீங்க, நீங்கள் டீம்மேட்டாகவும் இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. அக்செப்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஹார்ட் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டு தான் வந்திருக்கு.
பாருங்கள், when it comes the matter of heart there is no right or wrong. அப்போது ஏதாவது ஒன்று பண்ண சொன்னால் எங்கேருந்து யோசிப்பீங்க? ஹார்ட்லேருந்து யோசிப்பீங்க. ஹார்ட் இஸ் த கேட்வே ஆஃப் த சோல் டு த சோல். அப்போது சோல்மேட்டில் சோல் கனெக்ஷனுக்கு ஹார்ட் இஸ் த கேட்வே. அப்போ ஹார்ட்லேருந்து தான் யோசிப்பீங்க. ஹார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். மேட்ரு ஆஃப் த ஹார்ட்னு வந்துட்டால் ரைட் ராங் கிடையாது. எல்லா சாய்ஸஸும் நீங்கள் மேக் பண்ணுறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பான்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி தவறாகவே பண்ணாலும் சரி, சரியாக பண்ணாலும் சரி, கடைசியில் ஒரு சண்டை வந்தால் தான் லவ் அதிகமாகவே ஆகும். சண்டை வந்து திருப்பி சேரும் போது அதிகபட்சமான லவ்வோடு சேருவாங்க. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? சாதாரணமாக இருக்கிறத விட ஒரு செம்ம சண்டை பிரேக்கப்புக்கு அப்புறம் சேர்றவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக சேருவாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறவங்க உண்மையாக இருந்தால் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஃபைல் 2 உங்களுக்கு உண்டான ரீடிங் கைடன்ஸ். பியூட்டிஃபுல். இந்த கார்டுக்கு உண்டான கைடன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த கார்டுக்கு உண்டான கைடன்ஸ். ஓகே, பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். இந்த ஃப்யூச்சரை நான் திருப்பி இப்படியே வச்சிடுறேன். Past. Deep in your heart, you already know the answer. Do what feels right. ஓகே, உங்களுக்கு என்ன சரின்னு பட்டிருக்கோ அதை பண்ணியிருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். Playfulness. Laughter is the best therapy. Have some fun together and remember love is the greatest healer. ஒன்று பார்த்தீங்களா? இந்த கார்டோட கைடன்ஸ் பார்த்தீங்களா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ். நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாதுங்க. உலகத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு? நம்ம இங்கேருந்து போகும்போது மெமரிஸ் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம சோல் வில் கேரி மெமரிஸ், வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துலேருந்து அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. டீப் இன் யூர் ஹார்ட் எது உங்களுக்கு ரைட்டாக ஃபீல் படுதோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ வாட் ஃபீல்ஸ் ரைட் யூ டூ அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. எது உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கோ பண்ணியிருக்கீங்க. ஹீலிங், தெரப்பி, இங்கே என்ன வந்திருக்கு? ஹீலிங். எல்லா கார்டுமே நம்ம அப்படியே பிக் பண்ணல. ஈச் அண்ட் எவ்ரி கார்டுக்கு நம்ம ஷஃபில் பண்ணியிருக்கோம். பட் எப்படி உங்களுக்கு அந்த கைடன்ஸ் எவ்வளோ பியூராக அழகாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ உங்கள் ரிலேஷன்ஷிப்போட கண்டிப்பாக அந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க. பியூட்டிஃபுல் கைடன்ஸ். லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ஹாவ் சம் ஃபன் டுகெதர். டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களா? மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஓடுறீங்களா? ஒய்ஃப்க்கு அண்ட் யுவர் பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபீல் இல்லை அது மாதிரி அவங்களுக்கு தோணுதா? நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். ரிமெம்பர், மறந்துடாதீங்க. ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க ஒய்ஃப்க்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சின்ன ரோஸோ, இப்போ மல்லி மே மாதம்னா நல்ல மல்லியோட விலை கம்மி, மல்லி சீசன். ஒரு முறை மல்லிப்பூ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க. இதெல்லாம் ஓல்டு ஸ்கூல் டைப் அதெல்லாம் கிடையாது. ஓல்டு இஸ் த நியூ ஃபேஷன் இப்போது. புரியுதுங்களா? அண்ட் ஹீலிங். கண்டிப்பாக ஹீலிங் தேவை கைஸ். இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் லவ்ட் ஒன் சரௌண்டட் பை லைட். ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பீயிங் ஹீல்ட் இன் திஸ் வெரி மூமெண்ட். உங்கள் ரெண்டு பேரை ஹீல் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களோட பழைய லவ்வை கொண்டு வாங்க. சரிங்களா? பியூட்டிஃபுல் கைடன்ஸ். Past, present, future, energies of your relationship. Energies விட I would say it's a guidance. Beautiful guidance. Beautiful guidance guys. Hope இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் பைல் சூஸிங் டைம் லைனில் போடுறேன். பைல் 1, பைல் 2, பைல் 3 டைம் லேப்ஸில் நான் போடுறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட பர்சனல் ரீடிங் வேணும்னா 9841349436 அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.